ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஆனந்தி வந்துட்டா. வாமா ஆனந்தி, உன்னை வழி அனுப்ப தயாரா நிக்கிறாங்க 2 பேரும். அண்ணே, எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையானே? ஆனந்தி இங்க இருந்தா நாங்க என்ன வேணாம்னா சொல்ல போறோம்? என்ன ஆனந்தி? ஆனந்தி கோகிலா காலம் இங்க இருக்கும்போது ஹாஸ்டலே ஜாலியா இருக்கும். எனக்கு பதிலாதே மஞ்சு விட்டுட்டு போறேனே, பத்திரமா பாத்துக்கணும் சௌந்தர்யா. நான் பாத்துக்கிறேன் ஆனந்தி, நீ தைரியமா போயிட்டு வா. அண்ணே, நீங்களும் பாத்துக்கணும்னே. சரிம்மா, பாத்துக்கிறேன். மஞ்சு, உனக்கு என்ன வேணாலும் யோசிக்காம சௌந்தர்யா, செக்யூரிட்டி அண்ணன், வார்டன் மேடம் இவங்க கிட்ட எல்லாம் கேளுன்னு. எல்லாரும் உன்னை நல்லா பாத்துப்பாங்க. நீங்களும் வீட்ல பத்திரமா இருங்க. பரவாயில்லையே, ஒரே நாள்ல உன் வீட்டை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே மஞ்சு. எங்க அன்பனன்னு நீ பாத்துருக்கணும். நான் பார்த்தேன். இல்ல பாப்பா, சௌ அப்படி சொல்லல. அன்பு வெளியில இருந்திருந்தா எவ்வளவு பாசமா உன்னை பாத்துருப்பாருன்னு சொல்லுது. நல்லவங்களுக்கு எழுதும் போதுதான் கடவுள் தூங்கிடுவான் போல் இருக்குதுமா. அண்ணே, சோதிக்க வைக்கிற கடவுள் நம்மள சாதிக்கவும் வைப்பாருண்ணே. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் நிரபராதியா வெளியே வருவாரு. நிச்சயமா உன் நம்பிக்கை ஜெயிக்கும்மா. வெற்றி உனக்கு தான். சரிண்ணே, நான் கிளம்புறேன். சரிம்மா, வரேன் சௌந்தர்யா. மஞ்சு வரேன். அழகி, இந்த சைக்கிள் யாருது? அது ஆனந்தின்ற அழகியோட அழகி. வா. அண்ணே, என்னண்ணே ஏன் போட்டு தூசியில போட்டு வச்சிருக்கிய? என்ன மஞ்சு பாக்குற? இந்த உலகத்துல காதலுக்கு அடையாளமா தாஜ்மஹால் ஆரம்பிச்சு எத்தனையோ சின்ன இருக்கு. எங்க அன்பன் ஆனந்தியோட காதல் சின்னம் இந்த காதல் வாகனம் தான். கிண்டல் பண்ணாத சௌந்தர்யா. அக்கா, நீங்க சொல்லுங்க. பரவாயில்லையே, கொஞ்ச நேரம் தான் என் கூட பழகுன, அதுக்குள்ள தேறிட்ட. ஆனந்தி அவங்க ஊர்ல செவர்கோட்டையில இந்த சைக்கிளை வச்சு எத்தனையோ போட்டியில ஜெயிச்சிருக்கா. ஆனந்தி இங்க வந்ததுக்கு அப்புறம் அன்பனை யாருக்குமே தெரியாம இந்த சைக்கிளை ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஆனந்திக்கு சர்ப்ரைஸ் பண்ணி அசத்திட்டாருல. எங்க அன்பனை எப்பயுமே வேற லெவல் தான். அப்புறம் சொல்லுங்க. ஒவ்வொன்னாதான் சொல்ல முடியும். இவங்க லவ் ஸ்டோரிய கொஞ்சம் கொஞ்சமா நான் உனக்கு சீரியல் கதை மாதிரி டெய்லியும் சொல்றேன் உனக்கு. ஊர்ல இருந்து இங்க வரும்போது இதுக்கு என்ன அலங்காரம், எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா என் அழகி. அக்கா, நீங்க இத ஓட்டுறது இல்லையா? வயித்துல புள்ளி வச்சுட்டு எப்படிமா ஓட்டும்? அதனாலதான் ஓட்டல. அக்கா, நான் ஓடட்டுமா? கொடுத்துற எடுத்துற போறா. நான், ரெஜினா, காயத்ரி, சல்மா எல்லாருமே ஆனந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களை இந்த சைக்கிளை தோட கூட விட மாட்டா. நீ கேட்டதும் கொடுத்துருவாளா? அதானே. உனக்கு தெரியாது மஞ்சு, ஒரு திருடனை பிடிக்க அன்பனை சொல்லி நான் இந்த சைக்கிளை ஓட்டிட்டு போகும்போது எப்படி சண்டை போட்டா தெரியுமா என்கிட்ட? பரவாயில்லையே சௌந்தர்யா, நல்ல ஞாபகம் வச்சிருக்கியே. எதமா இருந்தாலும் அதை மறக்க மாட்டேன். மஞ்சு அக்கா, உனக்கு வேணும்னா நீ அழகி எடுத்து ஓட்டிக்கோ. என்னது அழகிய எடுத்து ஓட்டிக்கவா? ஆனந்தி, நீயா? நீதான் பேசுறியா? நான் தான் சொல்றேன். இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் மஞ்சு நீ இந்த சைக்கிளை ஓட்டிக்கோ. அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு புது சைக்கிள் வாங்கி தரேன். அண்ணே, என் அழகி சாவி எடுத்து மஞ்சு கிட்ட கொடுத்துருங்கண்ணே. சரிம்மா, கொடுக்குறேன். தேங்க்ஸ்க்கா. என்னடா நடக்குதுங்க?
இது கனவா இல்ல நினைவா? ம், எல்லாம் உண்மையாத்தே நடக்குது சௌந்தர்யா. மஞ்சு, நீ எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும். உங்க அப்பா சீக்கிரமா வெளியே வந்துருவாரு, சரியா? சரி, ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அண்ணே கிளம்புறேன். சரிம்மா, வா. வரேன் சௌந்தர்யா. வா. அன்பு, நீங்க வேலையை பாருங்கண்ணே. நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். இவன் கணக்கை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும். ஆமா, பெரிய சிபிஐ ஆபீசர் இவரு. ஏய், ஜெயிலுக்குள்ள நீ கைதியா தான் வந்திருக்க, புரியுதா? கையில என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தல, பெரிய துப்பறிவாளன்னு மனசுல நினைப்புவார். நீ வெறும் துப்பரவாளன் தான்டா. கூட்டணமா குப்பை அள்ளி போட்டமான்னு இருக்கணும், புரியுதா? இங்க இருக்கிறதுலே பெரிய குப்பை நீ தாண்டா. ஒன்னா அள்ளி போடுறது தான் என் வேலையே. சீக்கிரமே கிளீன் பண்றேன். என்ன காலி பண்ண நீ இன்னொரு ஜென்மம் எடுக்கணும்டா. ஆள் தெரியாம பேசிட்டு இருக்க. ஐயோ சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. செத்து போன தம்பி கிட்ட மொபைல்ல பேசுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளாச்சே. செத்து போன ரகுவன் தம்பி இல்லைங்கிறதுக்கு நீ போன்ல பேசினதே சாட்சி. உன் தம்பி ரகு இல்ல. ஆமாண்டா, ரகு என் தம்பி இல்லதான். என்னடா செய்ய முடியும் உன்னால? என் தம்பி யாருன்னு கண்டுபிடிச்சு கிழிச்சிருவியா? அதை நான் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு பயந்து தானடா உன் வேலையை பாருன்னு என்ன மிரட்ட வந்திருக்க. நீ கவலைப்படாத, உன் தம்பி யாருன்னு நான் தேடி அலைய மாட்டேன். அந்த வேலையை நீ ஆனந்தி செஞ்சு முடிப்பா. உன் தம்பி யாருன்னு அவ கண்டுபிடிப்பா. அதுக்கப்புறம் உனக்கு துணையா அவனும் உள்ள வருவான்.